ஹாய் அம்மு குட்டீஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஆகா கல்யாணத்தில் டுடே எபிசோடில் என்ன ப்ரோமோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத ரிவ்யூவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் ஒரே ஒரு குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆகா கல்யாணத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லோரும் மேக்கப் போட்டு முடிச்சுட்டாங்க. நம்ம சூர்யா அண்ட் அந்த வீட்டில் இருக்க ஜென்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு சமையலும் பண்ணி முடிச்சிட்டாங்க. உடனே எல்லோரும் வந்துட்டு சாப்பிட வராங்க. லேடிஸ்லாம் வந்துட்டு பக்கா காஸ்ட்யூம் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு அழகாக வராங்க. பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. சூர்யா வந்து மகாவை பார்த்துட்டு வாவ் நல்லா தான் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்புறம் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க எல்லோரும் உட்காருங்க, நான் பரிமாறுறேன் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எல்லாருமே உட்காருங்க, நாங்களே ஜென்ஸே பரிமாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ஸ் எல்லாருமே வந்துட்டு பரிமாறுறாங்க. எல்லாமே வந்துட்டு சூர்யா தான் சமைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருக்காரு. நாங்கள் காய்கறி தான் கட் பண்ணி கொடுத்தோம், சூர்யா தான் எல்லாமே குக் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எதுக்கு சூர்யாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. ஐஸ்வர்யாவுன்னு நீ தானே மகா ஏதாவது ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எந்த ஹெல்ப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு வாவ் சூப்பராக இருக்கே, மகா சமையல் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அப்புறம் அனாமிகா வந்துட்டு ஓகே நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வந்து வீட்டுக்கு கிளம்புறேன், கல்யாணத்தில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் எல்லாருமே வந்துட்டு நாளைக்கு கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் மண்டபத்துக்கு போகிறதுக்காக. அப்போ வந்து சூர்யா அங்கேருந்து வந்துட்டு நான் உனக்காக ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்லஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இது எதுக்கு, எனக்கெலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. சூர்யா வந்து பொறு இது உனக்கு இல்லை, அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் இதை கொடுத்து இது 10 பவுனு, இது வந்துட்டு விஜய்க்கும் கிட்ட கொடுத்து அனாமிகாவுக்கு கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இல்லை எங்களோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், இந்த நேரத்தில் நாங்கள் வந்து இதை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து தப்பாயிடும், அதனால் வேண்டாம், எங்கள் அப்பா அம்மாவால் என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வாங்க. நானும் வந்துட்டு விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், விஜயோட லைஃப்லேயே நான் கொடுக்குறது தான் அவனுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும், நான் கொடுக்குறது தான் பெரிய கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கிஃப்ட்டு சொல்லு அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. அதுக்கு வந்து மகானே எதுக்கு எல்லாத்துக்கும் அவசரப்படுறீங்க, கண்டிப்பாக நீங்களே அதை தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சூர்யா உடனே சரி என்னமோ சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் தூங்கிடுறாங்க. மறுபடியும் காலையில் விடியுது. பிரபா வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கா, எப்படி அனாமிகா வந்து கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கா. அந்த நேரத்தில் கரெக்டாக விஜய் வந்து வீட்டுக்கு போயிட்டு பத்திரிக்கை கொடுக்குறாரு. என் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நீ வரணும் பிரபா, நீ வந்து ஏன் என்கிட்ட பேச மாட்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டுட்டு நீ வந்து கல்யாணத்துக்கு வரலன்னா நான் நீ வந்தாலும் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிடுவேன், நீ கண்டிப்பாக வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை அவங்க அப்பா வந்து பார்த்துட்றாரு. பார்த்துட்டு அங்கிள் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள், பத்திரிக்கை கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்புறமா எல்லோரும் கல்யாணத்துக்கு கிளம்பி மண்டபத்துக்கு போகிறாங்க. மண்டபத்துக்கு போனோடனே அனாமிகா எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லோரும் வந்து ரெடியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு என்ன ஆண்டி கோடீஸ்வரிக்கிட்ட வந்துட்டு சூர்யா சொல்கிறாரு, என்ன ஆண்டி மண்டபம்லாம் பிடிச்சிருக்கா, எங்கள் அங்கிளையும் பிரபாவையும் காணோம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. என்ன நீங்கள் என்ன ஆண்டினே சொல்கிறீங்க, என்னை அத்தன் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சூர்யாவும் அதுக்கு என்ன நான் அத்தன் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தன் கூப்பிட்றாரு. உடனே விஜய் அங்கேருந்து வந்துட்டு அப்போ நான் மட்டும் எப்படி விடுவேன்னா, நானும் அத்தன் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அத்தன் கூப்பிட்றாரு. உடனே இவர் வேறு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கரெக்டாக பிரபாவும் அவங்க அப்பாவும் அங்கேருந்து வராங்க. உடனே அனாமிகா வந்து இவளை வரக்கூடாதுன்னு சொன்னால் இவள் வந்திருக்கா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்ருக்கா. உடனே விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம். போய் பிரபா தோள் மேலே கை போட்டுக்கிட்டு வா பிரபா நீ வரமாட்டியோன்னு நான் நினச்சிட்டேன், நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு.
வந்து அனாமிகா வந்து இவள் வந்திருக்கா, இவளால் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரில இந்த கல்யாணத்தில், இவளை என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அதோட இன்றைக்கி ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. எப்படி பிரபாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆக போகுதுன்றதே ரொம்ப ட்விஸ்ட்டாக வச்சுட்ருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.